நெல்லையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவரின் காலை உடைத்த காவலர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம். அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. நெல்லையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவரின் காலை உடைத்த காவலர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையம் அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் கடந்த 2020ஆம் ஆண்டு சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பேச்சுவேல் என்பவரை உதவி ஆய்வாளர் விமலன், தலைமை காவலர் மகாராஜன் ஆகியோர் கடுமையாக துன்புறுத்தி கால்களை உடைத்துள்ளனர். பேச்சுவேல் தவறி விழுந்து கீழே விழுந்ததாக கூறி நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் காவலர்கள் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை மறைப்பதற்காக உறுதுணையாக இருந்த மருத்துவர்களை கண்டித்த மனித உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகையை அத்துமீறலில் ஈடுபட்ட 2 காவலர்களிடம் வசூலிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. என் பையனை போலீஸார் டவுன் காவல்துறையிலிருந்து தேடி வந்தாங்க. தேடி வரும்போது எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க, உங்கள் பையனை கொண்டு ஒப்படைங்கன்னு எங்களை மிரட்டினாங்க. என் பையன் குற்றம் செய்யாமல் எதுக்காக ஒப்படைக்கணும் அப்படின்னு என்று கேட்டேன். ஆனால் ஒரு 7 மணிக்கு மேலே என் பையன் வந்தான். என் பையனை அடித்து இந்த மகாராஜங்கிறவரும் இந்த விமலங்கவரும் கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுட்டாங்க. எதுக்காக கொண்டு போனீங்க என் பையனை பார்க்க விடுங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பார்க்க விட முடியாது சொல்லிட்டாங்க. 4 நாள் கழித்து மருத்துவமனையில இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் போய் கேட்கும்போது என் பையனை கால் ஒடிச்சு அப்படியே ஆஸ்பத்திரியில் கெட்டு போட்டு படுத்திருந்தான். எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாயிட்டு நாங்கள் உரிமைகளத்துக்கு போனோம். எங்களுக்கு நல்லபடியாக நல்லபடி எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.